தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாம் நீலகாமம் கொழும்பில் நாளை மாபெரும் அறவழி போராட்டம். நிதி நிறுவனங்களின் வரியறவீட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் ஜூலை 1 முதல் நடைமுறை. போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை 120 வெளிநாட்டினர் அதிரடியாக கைது. யாழில் நள்ளிரவில் நடந்த கொடூரம், முற்றாக சேதமாக்கப்பட்ட வீட்டு உடைமைகள். யாழில் மதுபான போத்தலினால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழப்பு. மணராகலையில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவி உயிரிழப்பு. நடுத்தர பேருந்து பயணிகளுக்கு இணையவழி இருக்கை முன்பதிவு திட்டம் ஆரம்பம். கடலில் தத்தளித்த முல்லைத்தீவு மாணவர்கள் பாதுகாப்பாக மீட்பு. மட்டக்களப்பில் பறிபோகும் உயிர்கள், அச்சத்தில் மக்கள். டிவிகே கட்சியின் வெற்றிக்கு இந்திய பிரதமர் வாழ்த்து. தொடர்வன விரிவான செய்திகள். இரத்தினபுரி காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் அரங்கேறிய வன்முறை சம்பவத்தை கண்டித்தும் மலையக மக்களுக்கான காணி உரிமையை வலியுறுத்தியும் கொழும்பில் நாம் நீலகாமம் எனும் தொடைப்பொருளில் அறவழி போராட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் நாளை கொழும்பு 5 லாம்பு சந்தியில் முற்பகல் 11 மணிக்கு ஆரம்பமாகும் என்று ஏற்பாட்டுக்குழு அறிவித்துள்ளது. நீலகாமம் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தொழிலாளர் குடியிருப்பு ஒன்றை பிரத்யேக பாதுகாப்படையை கொண்ட தோட்ட நிர்வாகத்தினரால் அண்மையில் அடைத்து நொறுக்கப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த மலையகத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அத்துடன் கருப்பு ஆடை அணிந்து கொண்டு முகத்தை மூடும் வகையிலான தலைக்கவசத்தையும் அணிந்து கொண்டு தோட்டத்துக்குள் புகுந்த கும்பல் வன்முறையை கையாண்டு வீட்டை அடித்து நொறுக்கியது. நாட்டில் சட்ட விதிமுறைகளை கையாள்வதற்கு போலீசார் இருக்கையில், தண்டனை வழங்க நீதிமன்றம் செயற்படுகையில் பிரத்யேக பாதுகாப்பு குழு சட்டத்தை கையில் எடுத்தமை அடக்குமுறையின் உச்சகட்டமாவதுடன் ஜனநாயக விரோத செயல் என பலரும் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இந்நிலையில் நீலகாமம் வன்முறை சம்பவத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கோரியும் நாம் மலையகம் அமைப்பின் ஏற்பாட்டில் நீலகாமம் தோட்டத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது நீலகாமம் பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே மலையக மக்களின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக விடுதலையின் முக்கிய அங்கமான காணி உரிமையை வென்றெடுக்கும் நோக்கிலும் நீலகாமம் மக்களுக்கு நீதி கோரிய பெருந்தோட்ட பகுதிகளுக்கு கூலிப்படை வேண்டாம் என வலியுறுத்தியும் இந்த அறவழி போராட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்திற்கு மலையக சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், வர்த்தக சங்கங்கள், ஊடக அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் என பலர் தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி திருத்தம் தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் நிசாந்த ஜேவீர விளக்கம் கொடுத்துள்ளார். பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி திருத்தம் தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு வரி கொள்கையை எளிமைப்படுத்தும் நோக்கில் இதுவரை காலமும் அறவிடப்பட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகிய இரண்டையும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை காலமும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து அறவிடப்பட்ட 18% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியன எதிர்வரும் ஜூலை 1 முதல் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியுடன் இணைக்கப்பட்டு 20.5% அறவிடப்படும். இருப்பினும் அந்த மாதத்தில் இருந்து சமூக பாதுகாப்பு வரி அறவிடப்பட மாட்டாது என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இனிவரும் காலங்களில் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு வரி என 2 வகை வரிகள் தனித்தனியாக அறவிடப்பட மாட்டாது என உறுதியளித்துள்ளார். ராஜகிரிய மெதவெளி கடை வீதிக்கு அருகாமையில் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் 120 வெளிநாட்டினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது.
கைது செய்யப்பட்டவர்களில் சீனா, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் உள்ளிட்ட 9 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் அடங்குகின்றனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்ட திட்டங்களுக்கு முரணான வகையில் தங்கியிருந்தமை மற்றும் அண்மை காலமாக அதிகரித்து வரும் பாரிய அளவிலான இணையவழி நிதி மோசடிகளுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்கள் தங்கியிருந்த இடத்தில் இருந்து இணையவழி குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் சுமார் 10 கோடி ரூபாவுக்கும் அதிக சந்தை பெறுமதியுடைய நவீன கணனிகள் மற்றும் பல்வேறு ரத்திரனியல் உபகரணங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தந்த நோக்கம், தங்கியிருந்த காலப்பகுதி மற்றும் முன்னெடுத்து வந்த செயற்பாடுகள் குறித்து போலீசாரும் குடிவரவு திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்துடன் இலங்கையை மையமாக கொண்டு சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்படும் இணையவழி மோசடிகளை கண்டறியும் நோக்கில் இந்த சோதனை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கைப்பற்றப்பட்ட உபகரணங்கள் மேலதிக ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியில் அடையாளம் தெரியாத இருவர் வீடு ஒன்றில் புகுந்து உடைமைகளை சேதப்படுத்தியதுடன் அங்கிருந்தவர்கள் மீதும் தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. வடமராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியில் இரவு வீட்டில் உள்ளவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது வீட்டிற்குள் மதுபோதையில் அத்துமீறி நுழைந்த இருவர் அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் மீதும் மோசமான தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். மகனை அழைத்து வருமாறு கூறி மிக மோசமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளதுடன் வீட்டில் உள்ள உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மதுபோதையில் இருந்தவர்கள் அருகில் இருந்த வீட்டையும் சேதப்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ள மருதங்கேணி போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையையும் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் மதுபான போத்தலால் தலையில் தாக்கப்பட்டதால் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். நேற்று இரவு நண்பர்கள் அனைவரும் புதுமை மாதா ஆலயத்திற்கு அருகாமையில் இருந்து மது அருந்திய போது ஏற்பட்ட வாய் தர்க்கத்தில் மதுபான போத்தலினால் தாக்குதல் நடாத்தப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தகவலின்படி சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் காயமடைந்தவரை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்த போது அவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட அதே இடத்தைச் சேர்ந்த சந்தேக நபரை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றதுடன் விசாரணையின் பின்னர் அவரை யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மணராகலை வெள்ளவாய சிறிபுர பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த புதுரு பகல வித்தியாலயத்தில் 9ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவியை உயிரிழந்துள்ளார். மேற்படி மாணவி தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் வெகரயாய ஹங்காராம விகாரையில் உள்ள பௌத்த அறநெறி பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த வெள்ளவாய இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகினர். விபத்தில் பலத்த காயமடைந்த தந்தையும் மகனும் உடனடியாக அந்த பானாகல பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவி உயிரிழந்துள்ளார் என்று வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். உயிரிழந்த மாணவியின் சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் நடைபெற்றன. சம்பவத்துடன் தொடர்புடைய பஸ்ஸின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டில் நெடுந்தூர பேருந்து பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு இலகுவான முறையில் இருக்கைகளை முன்பதிவு செய்வதற்காக புதிய முன்னோடி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் பிமல் ரட்நாயக்கு இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் அன்றாட போக்குவரத்துக்கு தொடர்ந்துகளை காட்டிலும் பேருந்துகளே கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் பயணிகள் இருக்கைகளை முன்பதிவு செய்ய பேருந்து நிலையங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய நிலை இருப்பதால் பயண திட்டமிடல் கடினமாகி பொதுமக்கள் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர்.
இந்த திட்டம் பயணிகள் முன்கூட்டிய இருக்கைகளை முன்பதிவு செய்யவும் தங்களது பயணங்களை மேலும் இலகுவாக திட்டமிடவும் உதவுவதோடு அன்றாட வாழ்க்கையை எளிதாக்குவதே இதன் நோக்கமாகும். குறித்த திட்டம் ஆரம்பத்தில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்படும். பின்னர் இலங்கை போக்குவரத்து சபைக்கும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பின் வெற்றியை பொறுத்து நாடு முழுவதும் இதை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக மங்கும்பர பல்முனை போக்குவரத்து மையம், காலி மற்றும் கண்டி உள்ளிட்ட முக்கிய போக்குவரத்து நிலையங்கள் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பயணிகள் www.busticket.government.lk என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது 0112001266 என்ற எண்ணை அழைப்பதன் மூலமாகவோ இருக்கைகளை முன்பதிவு செய்யலாம். இந்த சேவைக்கு கூடுதலாக சுமார் 30 ரூபாய் கட்டணம் அறவிடப்படுவதோடு வங்கி அட்டை மூலமாக கட்டணம் செலுத்தும் வசதியும் உள்ளது. மேலும் ஊடக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்கு சென்று கரை திரும்பாத 2 மீனவர்கள் கடலில் தத்தளித்த நிலையில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை காலை 10 மணியளவில் கள்ளப்பாடு கடற்கரையிலிருந்து படகு ஒன்றை தொழிலுக்காக சென்ற குறித்த 2 மீனவர்களும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே கரை திரும்பியிருக்க வேண்டும். இருப்பினும் நீண்ட நேரமாகியும் மீனவர்களும் அவர்களது படகும் கரை திரும்பவில்லை. இதனால் அச்சமடைந்த உறவினர்களும் சக மீனவர்களும் இணைந்து 4 படகுகளில் கடலுக்கு சென்று தேடுதலில் ஈடுபட்டனர். எனினும் முதற்கட தேடுதலில் அவர்கள் குறித்த எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் திங்கட்கிழமை காலை மீண்டும் மீனவர்கள் பல படகுகளில் சென்று தீவிர தேடுதல் வேட்டையை முன்னெடுத்தனர். அப்போது இயந்திர கோளாறு காரணமாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்களை கண்டறிந்து அவர்களை பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வந்தனர். மட்டக்களப்பு கரடியினாறு ஏரலாங்குளம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 76 வயதுடைய முதியவர் ஒருவர் இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஏரலாங்குளம் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள நவுண்டனியமாடு பகுதியில் அமைந்துள்ள நெல் வயல்களில் பயிர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே இன்று காலை சுமார் 8 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர் மாவடி வேம்பு 2 நெலக்கராசர் தெருவைச் சேர்ந்த 76 வயதுடைய ஆறுமுகம் கண்டுமணி என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் இன்று அதிகாலையில் நடந்திருக்கலாம் என்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை கரடியனாறு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் யானை மனித மோதல் அதிகரித்து வரும் நிலையில் முதியவர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற டிவிகே கட்சி மற்றும் அதன் தலைவருக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் தனது வாழ்த்து செய்தியை குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்த தமிழக வாக்காளர்களுக்கு நன்றிகள். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலும் அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் நாங்கள் எப்போதும் முன்னணியில் இருப்போம். டிவிகேயின் சிறப்பான செயல்பாட்டிற்கு வாழ்த்துக்கள். தமிழகத்தின் முன்னேற்றத்தையும் அதன் மக்களின் நல்வாழ்வையும் முன்னெடுத்து செல்வதில் மத்திய அரசு தனது முழு முயற்சியையும் செலுத்தும் என்று கூறியுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.